பிரிஞ்சி வெஜிடபிள்ஸ் எல்லாம் மேரினேட் பண்ணி கேட்டரிங் ஸ்டைல்ல பண்ற இந்த வெஜிடபிள் ரைஸ் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு கப் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. அரை கப் கேரட், அரை கப் பீன்ஸ், 1/3 கப் கேப்சிகம், 1/3 கப் தேங்காய் பால், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், தாராளமா புதினா, 1 டேபிள் ஸ்பூன் இடிச்ச இஞ்சி பூண்டு, அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். அரை மணி நேரம் மேரினேட் பண்ணிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய், 8 முந்திரி பருப்பை நல்ல கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டு பிரியாணியோட மசாலா எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு அரை கப் வெங்காயம், அரை டீஸ்பூன் உப்பு நல்லா வதக்கிட்டு மேரினேட் பண்ண காயை சேர்த்து 30 செகண்ட்ஸ்க்கு வறுத்துக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணி 1 கப் தண்ணி ஊற்றி கொத்தமல்லி போட்டு கொதி வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர்ஃபுல்லான வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி. ப்ரெஷர் குக்கர்ல 1 பாட் ஃப்ரைட் ரைஸ். வெஜிடபிள்ஸ் எல்லாம் மேரினேட் பண்ணி ப்ரெஷர் குக்கர்ல பண்ற இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்றது ஈஸி மட்டும் இல்லைங்க, செம ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். 1/2 கப் கேரட்டும் பீன்ஸும், அரை கப் கேப்சிகம், அரை கப் ஃப்ரோசன் பீஸ், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடேரியன் ஆயிஸ்டர் சாஸ் மஷ்ரூம் வச்சு பண்ணது, அரை டேபிள் ஸ்பூன் ரைஸ் வினிகர், 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சிராச்சா சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துட்டு மேரினேட் பண்ணதெல்லாம் ஆட் பண்ணி 30 செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸை 20 மினிட்ஸ் சோக் பண்ணி ஆட் பண்ணிட்டு 1 மினிட்க்கு வதக்கிட்டு 1/2 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் சோயா சாஸ் நல்ல கொதி வந்தோடனே 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணீங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லான 1 பாட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் பூண்டு சேர்க்காம என்ன பண்றதுன்னு யோசிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு இந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸ் பண்ணிடுங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. குட்டி பீஸ் கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அரிசி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 பச்சை மிளகாய், தாராளமா புதினா, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் நல்லா அரைச்சிட்டு 1/8 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 கப் திக் தேங்காய் பால் சேர்த்து திரும்பவும் நல்லா அரைச்சிட்டு 500 கிராம் மிக்சட் வெஜிடபிள்ஸ் இதுல அரைச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேரினேட் பண்ணிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய், 8 முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு மேரினேட் பண்ண வெஜ்ஜீஸ், அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஊற வச்ச ரைஸ் சேர்த்து கலந்து விட்டுட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதி விட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணீங்கன்னா மசாலா பாஸ்தா. பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊர் மசாலாலாம் சேர்த்து வீக் டே குவிக் சமையலுக்காக ப்ரெஷர் குக்கர்ல பண்ற இந்த பாஸ்தா பண்றது ஈஸி மட்டும் இல்லைங்க, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லும் கூட. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் மெல்ட் ஆன உடனே அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 கப் வெங்காயத்தை 30 செகண்ட்ஸ்க்கு வதக்கிட்டு 1/4 கப் கேப்சிகம், 1/4 கப் கேரட், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 கப் தக்காளி, தாராளமா 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரோசன் பீஸ் சேர்த்து தக்காளி மசியும் போது 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப், 3/4 கப் வாஷ் பண்ண பாஸ்தா, 3/4 கப் தண்ணி. குக்கர்ல எதுவும் ஒட்டிக்கலையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அரை கப் பன்னீர் சேர்த்து 1 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு லோவஸ்ட் ஃப்ளேம்ல 1 மினிட் வச்சு ஓஸ் அடங்கினோடனே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சீஸ் தூவி சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். கர்நாடகா ஸ்டைல்ல வெஜிடபிள் ரைஸ். ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு பண்ற இந்த ரைஸ் பாத் செம ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். சோனா மசூரி ரைஸ் அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. கைக்குத்து புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கிராம்பு, ஏலக்காய், குட்டி பீஸ் பட்டை, கசகசா, சோம்பு, குட்டி பீஸ் இஞ்சி இல்லைன்னா இஞ்சி பொடி, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு தேங்காய் போட்டு விழுத அரைச்சிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு பிரியாணி இலை, சீரகம் பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்துக்கோங்க. தக்காளி போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, தக்காளி லைட்டா மசீர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சு விழுது போட்டு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. 250 கிராம்ஸ் மிக்சட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதி விட்டுருக்கேன். ஊறின ரைஸ் போட்டு நல்லா கொதி விட்டுக்கோங்க. 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் விட்டுட்டு கொஞ்சம் ஆறின உடனே மிக்ஸ் பண்ணீங்கன்னா செம டேஸ்டியான கர்நாடகா ஸ்டைல் வெஜிடபிள் ரைஸ் ரெடி. ஹோட்டல் சாம்பார் சாதம் பிடிக்குமா உங்களுக்கு? அப்ப ப்ரெஷர் குக்கர்ல ஈஸியா பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம் பொரிய விட்டுட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 வரமிளகாய், 6 சின்ன வெங்காயம், அரை பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு
கேரட், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், கத்திரிக்காய், கேப்சிகம், ஒரு பெரிய நாட்டு தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. 1/2 கப் சோனா மசூரி ரைஸ், 1/4 கப் பருப்பு வாஷ் பண்ணி ஊறினதை ஆட் பண்ணிருக்கேன். 3 கப் தண்ணி விட்டு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி. கொதி வந்தோடனே முருங்கைக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு 1 மினிட்க்கு சிம் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கப் புளி தண்ணி விட்டுருக்கேன். 1/2 கப் தண்ணி ஊற்றி சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய், 8 முந்திரி பருப்பை நல்ல கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை பண்ணி சாம்பார் சாதத்தில் ஆட் பண்ணா சாம்பார் சாதம் ரெடி. பீட்ரூட், கேபேஜ்னு வேண்டாம் சொல்ற குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியா கட் பண்ணி மசாலா, பூண்டெல்லாம் சேர்க்காம இந்த மாதிரி ஒரு காய் சாதம் பண்ணி கொடுத்தீங்கன்னா லஞ்ச் டப்பா கண்டிப்பா காலியாக தான் வரும். ரைஸை வாஷ் பண்ணிட்டு ஊற விட்டுருங்க. நெய் சூடானோனே முந்திரி பருப்பை கோல்டன் ப்ரௌனா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், சீரகம், பச்சை மிளகாய் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு குட்டி குட்டியா கட் பண்ண கேரட், கேபேஜ், பீட்ரூட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு நல்லா வதக்கிட்டு சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு வதக்கிக்கோங்க. ஊற வச்சு அரிசி ஆட் பண்ணி வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்ல கொதி வந்தோடனே நல்லெண்ணெய் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டில் மாற்றி ஆற விட்டுருங்க. மேலால முந்திரி பருப்பை போட்டு கலந்து விட்டீங்கன்னா காய் சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நூடுல்ஸை என் பசங்க வாரம் கேட்டா கூட நான் ஹாப்பியா பண்ணி கொடுப்பேங்க. ஏன்னா மில்லட் வச்சு யூஸ்வலா ஆட் பண்ற சாஸ் எல்லாம் சேர்க்காம நம்ம ஊர் மசாலா, புரோட்டீன்காக கொஞ்சம் பன்னீர் சேர்த்து பண்ற இந்த நூடுல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 175 கிராம்ஸ் பன்னீர், 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஷாஹி பன்னீர் மசாலா, தேவையான அளவு உப்பு, 15 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிடுங்க. கொதிக்கிற தண்ணியில உப்பு, கடலை எண்ணெய், கரம் மசாலா. நான் இன்னைக்கு வரகு நூடுல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். பேக்கேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் படி குக் பண்ணிட்டு தண்ணியை வடிய விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 4 பூண்டு, வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு 1/2 கப் வெஜ்ஜீஸ் 1 மினிட்க்கு வதக்கிட்டு 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. குக் பண்ண நூடுல்ஸ் ஆட் பண்ணி 1 மினிட்க்கு வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய், மேரினேட் பண்ண பன்னீர் சேர்த்து லைட்டா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிட்டு பன்னீர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா நூடுல்ஸ் ரெடி. புலாவுக்கு நிறைய மசாலா காரம்லாம் சேர்க்காம குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு 1 பாட் புலாவ். 1/3 கப் பாஸ்மதி ரைஸை 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருக்கேன். குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானோடனே அதில் 5 முந்திரி பருப்பை போட்டிருக்கேன். முந்திரி கலர் மாற ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 55 கிராம்ஸ் மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1/8 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு புலாவுக்கு தேவையான உப்பு, நம்ம ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 1/3 கப் பால், 1/3 கப் தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை கொதி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கொதி வந்தோடனே குக்கரை மூடி வெயிட் போட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. குக்கரோட ஓசை அடங்கினோடனே திறந்தீங்கன்னா செம டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் ரெடி. 1/2 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. 1 கப் கெட்டி தயிருக்கு 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 8 முந்திரி பருப்பு, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, சின்ன பீஸ் பட்டை. பொரிஞ்சோனே 1 கப் வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 பச்சை மிளகாய். வெங்காயம் வறுப்பட்டோடனே இதில் மிக்சட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அந்த தயிரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலால நம்ம ஊற வச்சு அரிசி ஆட் பண்ணிட்டு 2 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர்ஃபுல்லான வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி.